வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியரா மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல டிசம்பர் மந்தோட பார்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே சமச்சீர் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதலாவதா, who has been named the Time Magazine's Person of the Year 2021? டைம் இதழின் 2021 ஆண்டின் நாயகராக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ எலான் மஸ்க், ஆப்ஷன் பி ஜோ பைடன், ஆப்ஷன் சி சுந்தர் பிச்சை, ஆப்ஷன் டி வாரன் பஃபட். ஸோ இந்த 4 பேர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேர்களும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து டைம் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஎஸ் மேகசின். அந்த மேகசின்ல வந்து வருஷம் பர்சன் ஆஃப் த இயர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிபிரிட்டி மாதிரி இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சன், சிஇஓஸ், இந்த 4 பேத்துல வந்து யாரோ ஒருத்தருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வருஷம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு கூட கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மேகசின் பர்சன் ஆஃப் தி இயர் 2021 அவார்டு வந்து மிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கூட ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த வருஷம் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டைம் மேகசினோட பர்சன் ஆஃப் த இயர் 2021 யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலான் மஸ்க். எலான் மஸ்க்கு தான் வந்து, எலான் மஸ்க் யாரு அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா. டெஸ்லா அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் கம்பெனி. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது யூஎஸோட ஒரு அதாவது ஸ்பேஸ் கம்பெனி, பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி. இப்போ இந்த ரெண்டத்தோட ஃபவுண்டர், சிஇஓ. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர், அதாவது ஸ்பேஸ் எக்ஸை வந்து எலான் மஸ்க் தான் வந்து ஃபவுண்டே பண்ணாரு, ஆரம்பிச்சாரு. ஆனால் டெஸ்லா அப்படிங்கிற இந்த வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவர் என்ன பண்ணாருன்னா லேட்டராக அக்வயர் பண்ணிட்டார், பெரிய ஷேர் வாங்கி லேட்டராக அதுக்கு ஓனர் ஆயிட்டார், சிஇஓ. இதில் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் யார் அப்படின்னா டெஸ்லால எலான் மஸ்க். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸை ஃபவுண்ட் பண்ணதே வந்து எலான் மஸ்க் தான். ஸோ இவருக்கு தான் வந்து 2021 பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, under the Atmanirbhar Bharat Rozgar Yojana, which state has topped the list which has the highest number of beneficiaries? ஆத்மநிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் அதிக பயனாளிகளை கொண்டு முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, பி உத்தரப்பிரதேஷ், சி பீகார், டி மத்திய பிரதேஷ். ஸோ இந்த 4 ஸ்டேட்ல வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற இது வந்து ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். ரீசெண்டா இந்த கோவிட் டைம்ல வந்து கொண்டு வரப்பட்டதா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இது என்ன அப்படின்னா பேக்கேஜஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கீம்னு இல்லை, பேக்கேஜஸ். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன், இந்த ஆத்ம நிர்பார் பாரத்ல வந்து நிறைய நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ்லாம் வந்து லைனா போட்டிருந்தாங்க. மெயினா இதோட எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்தியா வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும். செல்ஃப் ரிலையன்ட், செல்ஃப் சஸ்டெயின், சரிங்களா? தற்சார்பு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை. தற்சார்பு, ஆத்ம நிர்பாருக்கு வந்து தற்சார்பு இந்தியா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் இதான். ஏதாவது இப்போ கோவிட் டைம்ல வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இன்டர் வேர்ல்டா இருக்கு இல்லையா? ஆனா இப்போ இன்டர் வேர்ல்டா இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கோவிட் டைம்ல என்னாச்சு அப்படின்னா அந்த இன்டர் சப்ளை செயின் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. அதனால ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். வேர்ல்டு ஃபுல்லாமே இப்போ இன்டர் கனெக்டடா இருக்கு. இப்போ சைனால இருந்து சில கூட்ஸ் வரல அப்படின்னா இந்தியாவில் நிறைய ஃபேக்டரியில வந்து ரன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்டர் கனெக்டடா இருக்கு. இப்போ இந்த கோவிட் டைம்ல என்னாச்சு அப்படின்னா இந்த இன்டர் கனெக்ஷன் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. இப்படி பிரேக் ஆகும்போது இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா வந்து ரொம்பவே எக்கனாமிக்கலா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஏன் காரணம் அப்படின்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ், நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நிறைய டூ அண்ட் ஃப்ரோ டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்தியா எக்கனாமிக் பேஸ்ல. ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆத்ம நிர்பார், தற்சார்பு அப்படிங்கிற இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் மூலமா என்ன அப்படின்னா இந்தியா வந்து தற்சார்பா, செல்ஃப் ரிலையண்டா, எந்த விதமான அவுட் சைடோட ஏதாச்சும் திடீர்னு ஆயில் பிரைஸ் கம்மியானாலோ அதிகமானாலோ அவுட் சைடு வேர்ல்டோட கனெக்ஷன் இல்லைனாலோ இந்தியா வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்கா ரன் ஆகிட்டே இருக்கணும். அது வந்து அதோட எக்கனாமி வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருந்துடக்கூடாது, திவால் ஆயிடக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு அந்த ஆப்ஜெக்டிவ்ல போடப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இதுல வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்துச்சு. மைக்ரன்ஸ் லேபருக்கு வந்து ஒர்க் கொடுக்கறது, ஆத்ம நிர்பார் இது எம்ஜி நரேகால வந்து ஈவன் ரூரல் ஏரியால மட்டும்தான் அந்த எம்ஜி நரேகா அந்த 100 நாள் வேலை திட்டங்கள் இருக்கு. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அர்பன் ஏரியால கொண்டு வருது. எம்ஜி நரேகாவோட இன்கம் வந்து அதிகப்படுத்துறது, எம்ஜி நரேகாவோட வேலை நாட்கள் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய நிறைய சின்ன கடன் உதவி கொடுக்கறது லோக்கல் பீப்புளுக்கு. இந்த மாதிரி இந்த ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கர் யோஜனாக்குள்ள நிறைய ஸ்கீம், சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த மொத்தமா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனாவோட
பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டேட்லேருந்து இதுக்கு பெனிஃபிட் ஆயிருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்கீம் மூலிமா வந்து மக்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த பயனடைஞ்சதுலேயே நிறைய பேர் எந்த ஸ்டேட்லேருந்து பயனடைஞ்சிருக்காங்க, ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதுல இருந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா இதுக்கான அது அப்படிங்கிறதா இதோட கொஸ்டின். அது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரால தான் வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான்ல இருந்து அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. இது தற்போது ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. செகண்ட் பொசிஷன்ல தமிழ்நாடு இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல குஜராத் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்டு வந்து குஜராத். ஸோ இந்த தான் வந்து டாப் 3 ஸ்டேட்ஸ். எதுக்கு அப்படின்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனாலேருந்து இதானது, ஐ மீன் பெனிஃபிட் ஆனது. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் வில் மேக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் டு விச் கண்ட்ரி? இஸ்ரேலிய பிரதமர் தனது முதலாவது அலுவல் முறை பயணத்தை எந்த நாட்டிற்கு மேற்கொள்ள உள்ளார்? இது வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியாவில் வந்து 2014 வந்து மோடி வந்து திரு நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே அவர் முதல்ல வந்து போன ஃபாரின் கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து அந்த வருஷம் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் ஆகட்டும், இல்லை பேங்கிங் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்ல வந்து வந்துச்சு. அது ஏன் இது இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு ஜூ கண்ட்ரி, சரிங்களா? ஜுடாயிசம் அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ற ஒரு ஜூயிஷ் கண்ட்ரி. யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூத மதத்து அந்த மாதிரி, சரிங்களா? ஹிட்லர் கூட வந்து இந்த ஜூஸை தான் வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணாரு ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற முறையில். இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு ஜூயிஷ் கண்ட்ரி. ஸோ அந்த ஜூவிஷ் கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப பெரிய எனிமியா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த அரேப் கண்ட்ரிஸ்லாம் வந்து எனிமியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த இஸ்ரேல் எப்படி வந்துச்சு, ரொம்ப 1960 கிட்ட ஒரு வார் வரும், சரிங்களா? அந்த வாருக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து பிறந்துச்சு. இஸ்ரேலை முத யூஎஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணிச்சு. இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு அக்னாலேஜ் பண்றதுக்கு வந்து மறுத்திருக்காங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சண்டை போயிட்டு இருக்கு. பாலஸ்தீன் அப்படிங்கிறது வந்து ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேக்கப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ பாலஸ்தீனன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அரேப் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இஸ்ரேலுக்கு வந்து அரேப் கண்ட்ரிஸ்ல இருந்து எப்பவுமே ஒரு ஹாஸ்டிலிட்டி இருந்துட்டே இருந்துச்சு, ஒரு எனிமி, ஒரு எதிர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நிறைய அரேப் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல் கூட ஒரு நல்ல தொடர்புல இல்லை. ஆனா அதுக்கப்புறம் காலங்கள் போக போக பாத்தீங்க அப்படின்னா வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தொடர்புக்கு வந்துட்டாங்க. ஈஜிப்ட் இந்த மாதிரி அரப் கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு நல்ல ரிலேஷன் கூட இஸ்ரேல் கூட வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த நோட்ல வந்து இந்த கொஸ்டினை பாருங்களேன். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் வில் மேக் இஸ் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் டு விச் கண்ட்ரி? இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா வந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் முத எந்த கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேண்ட்மார்க்கான ஒரு ஈவெண்ட். அதை அவங்க பார்த்து தான் போவாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ அவர் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னா ஒரு அரேப் கண்ட்ரிக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ரிலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அவர் போன அந்த அரேப் கண்ட்ரி என்ன அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யூஏஇக்கு தான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காரு. ஸோ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நஃப்தாலி பென்னட் ஹாஸ் மேட் a historical trip to UAE, the first visit to country by an Israeli premier. இஸ்ரேல் கண்ட்ரிலேருந்து இது வரைக்கும் யாருமே யூஏஇக்கு போனதே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் யூஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன் வந்துச்சு. அப்படி ஃப்ரெண்ட் ரிலேஷன் வந்தோடனே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யூஏஇ வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா, which one is the world's largest cryptocurrency at present now? தற்போது உலகின் மிகப்பெரிய இணைய சங்கேத பணமாக விளங்குவது எது? இந்த கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தனியாகவே நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற சீரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஆப்ல வந்து வாரம் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ்ல நம்ம கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின்ஸ் இதோட டிரான்சாக்ஷன் அது என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற வீடியோவே தனியாக வந்து போட்டிருக்கோம். ஸோ இது அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின்ஸ் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிருக்காங்க அட் ப்ரெசென்ட். ஆப்ஷன் ஏ பிட்காயின், ஆப்ஷன் பி டெதர், ஆப்ஷன் சி டாஜ் காயின், ஆப்ஷன் டி பெட்ரோ. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின்ஸ், சாரி கிரிப்டோ கரன்சிஸ். இது எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சிஸ்.
கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு டெக்னாலஜி வச்சு ஒர்க் பண்ணுது. அந்த டெக்னாலஜி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ரிப்பீட்டடா இந்த டெக்னாலஜி பத்தி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா ஒர்க் ஆகுது. ஓகே, ஆனா எவ்வளவு கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு அப்படின்னா எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ஃபேமஸ் வேர்ல்டுலேயே ஃபேமஸ் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னா வந்து நம்ம பிட்காயின் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ பிட்காயின் அப்படிங்கிறது இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஈவன் நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலியமாலாம் இந்த பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஃபேமஸ் பிட்காயின் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பிட்காயின். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குல்ல. இப்போ பிட்காயின் அப்படிங்கிறது இவ்வளோ இருக்கு அப்படிங்கும்போது லார்ஜஸ்ட் இஷ்யூடு கிரிப்டோ கரன்சி எது அப்படிங்கிறதா கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து டெதர் அப்படிங்கிற இந்த பிட்காயின் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி அட் பிரசன்ட் நவ். ஸோ கிரிப்டோ கரன்சி பற்றி ரீசெண்டாகவும் நிறைய நியூஸில் வந்து சில கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அது லீகலாக அடாப்ட் பண்ணுச்சு. ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில் வந்து டேபிளில் பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படியெல்லாம் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் இல்லை இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணக்கூடாது, அது ரெகுலேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின்ஸ் பிளாக் செயின் இது சம்மந்தமாக வந்து நியூஸஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா, which one of the following has recently been added to the UNESCO Intangible Cultural Heritage Site from India? அதாவது பின்வருவனவற்றுள் யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜை வந்து தமிழாக்கத்துல வந்து எடுக்கும்போது இதான் வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா மேக்சிமம் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆங்கிலத்திலே படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழ்ல கொஸ்டின் கேட்டாலும் பிராக்கெட்ல ஆங்கிலத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால வந்து ஆங்கிலத்துல இருக்கிறதா வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ் தான் ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொழிபெயர்ப்புல சில சந்தேகங்கள் சில தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பின்வருவனற்றுள் யுனெஸ்கோவின் தொட்டுணர முடியாத மகத்தான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சமீபத்தில் இந்தியா சார்பாக சேர்க்கப்பட்டது எது? ஏன் அப்படின்னா வந்து கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ல வந்து மாத்தி கொடுக்கலாம். இப்ப இருக்கிறது எல்லாமே இந்தியா ரிலேட்டடா இருக்கு. ஆனா ரீசெண்டா இதே 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 கரண்ட் அஃபேர்ஸ் இதே வாரத்துல வந்து யுனெஸ்கோ கல்ச்சர் ஹெரிட்டேஜ்ல வந்து வேர்ல்டுல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, நம்ம இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்துச்சு. ஸோ கொஸ்டின் வந்து எந்த கான்டெக்ட்ல கேட்கறாங்கன்னு பாருங்க. இந்தியால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியால இருந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜுக்கு ஆட் பண்ணுது இது. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்ல அதே நியூஸ் கூட வந்து இன்னொன்னு ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா அது வேர்ல்டுல இருந்து அப்படிங்கும்போது சரி இது வந்து இந்தியால இருந்து அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ என்னெல்லாம் பாருங்க, துர்கா பூஜா ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஆப்ஷன் பி புஷ்கர் மேளா ஆஃப் ராஜஸ்தான். ஆப்ஷன் சி நாகபஞ்சமி ஆஃப் மகாராஷ்டிரா. ஆப்ஷன் டி ஜல்லிக்கட்டு ஆஃப் தமிழ்நாடு. இது எல்லாமே ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட். எந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இதை கூட வந்து உங்களுக்கு நம்ம யூனிட் 8 யூனிட் 9ல இந்த இந்தியன் கல்ச்சர் யூனிட் இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த சிலபஸ் பார்ட்ல இருந்து இந்த மாதிரி கல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல வரலாம். இதை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்கலாம். அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்துட்டு தான் இருந்துச்சு, அதனால அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ துர்கா பூஜா ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இன்னொன்று வந்து துர்கா பூஜா அப்படிங்கிறதும் இதோட இஷ்யூ ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துர்கா பூஜா வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்த இந்த துர்கா பூஜா வந்து என்னாச்சு அப்படின்னா பங்களாதேஷில் அப்புறம் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அந்த பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் இந்த டென்ஷன்ஸ் கான்ஃபிளிக்ட் வந்து நடந்துச்சு. கம்யூனலிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நடந்துச்சு. நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் வந்து இந்தியாவில இருந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த துர்கா பூஜா அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிறது அவங்க எல்லாத்தையும் தெரியும். இது வந்து ஒரு யூஎன் சப்சிடரி பாடி, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இதுல வந்து இந்த மாதிரி இதுல வந்து நிறைய இருக்கும் சரிங்களா. யுனெஸ்கோல வந்து இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி இப்போ துர்கா பூஜா ஆட் பண்ணியிருக்காங்க, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த துர்கா பூஜா வெஸ்ட் பெங்கால் இப்போ இது வேர்ல்டு அஃபேர்ஸ் வரைக்கும் தெரியுது சரிங்களா. அப்போ அதுக்கு ஒரு டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம இந்தியனோட கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆகும், நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் பவர் கிடைக்கும் மற்ற கண்ட்ரி கூட டீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த யுனெஸ்கோல வந்து நிறைய இருக்கு சரிங்களா. இப்போ இது வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து தொட்டு பார்க்க முடியாது, அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஆட் பண்றது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதான் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து டான்ஜிபிள் அப்படின்னா வந்து அதை தொட்டு பார்க்கலாம், அது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல தான் ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். இன்டான்ஜிபிள்ல வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கல்ச்சர்,
இல்லை ஏதாச்சும் ஒரு கிளைமேட் கூட சரிங்களா. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஒரு நல்ல கிளைமேட் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதையும் இன்டான்ஜிபிள் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு நல்ல ஒரு மார்வலஸ் பில்டிங் இல்லை தொட்டு பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து டான்ஜிபிள். இதே யுனெஸ்கோல வந்து நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது வந்து நேச்சுரலா நிறைய ஃபாரஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கசிரங்கா நேச்சுரல் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 7 நேச்சுரல் இதை வந்து இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, மிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில வந்து யுனெஸ்கோ கீழே வந்து நிறைய ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெரிட்டேஜ் சைட்டுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்டிங்டிவ், அதாவது நல்லா பிரிச்சு பார்க்குற மாதிரி அதுக்குன்னு ஒரு யூனிக்கான கல்ச்சுரல் ஃபேசட்ஸ், ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது கொஸ்டின் பாருங்களேன், இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இந்த ஜாமு சூப், இதுவும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு, இது ஆக்சுவலாக வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இன்டான்ஜிபிள் வராது, இது வந்து டான்ஜிபிள். இது வந்து தொட்டு உணர முடியும் அந்த மாதிரி தான். யுனெஸ்கோவின் தொட்டு உணர முடியும், ஓகேங்களா. உணர முடியாதுன்னு இருக்காங்க. டான்ஜிபிள் இன்டான்ஜிபிளுக்கு அதான் வித்தியாசம். இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தொட்டு உணர முடிந்த சரிங்களா, தொட்டு உணர முடியக்கூடிய மகத்தான உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் உள்ள ஜூமோ சூப் எந்த நாட்டில் பிரபலமானது ஆகும்? ஆப்ஷன் ஏ மலேசியா, ஆப்ஷன் பி கியூபா, ஆப்ஷன் சி ஹைத்தி, ஆப்ஷன் டி மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாடு கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாட்டுல இருந்து எந்த நாட்டுல வந்து இந்த ஜாமோ சூப் அப்படிங்கிற சூப் வந்து அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலும் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த சூப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டா யுனெஸ்கோ வேர்ல்டு டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் கூட வந்து சேர்த்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் சரிங்களா, ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஹைத்தி அப்படிங்கிறத வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல இருந்து தான் வந்து இது வந்து கரேபியன் ஐலாண்ட், அதாவது இந்த நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் நிறைய சின்ன சின்ன சென்ட்ரல் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் இருக்கும், கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி தான் வந்து இந்த ஹைத்தி அப்படிங்கிற கண்ட்ரி. அந்த ஹைத்தி கண்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த ஒரு சூப் வெரைட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, விச் ஒன் பிகேம் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டு ரன் 100% பேப்பர்லெஸ்? 100% அளவில் காகிதமற்ற அரசாக மாறிய உலகின் முதல் அரசாங்கம் எது? ஸோ இதுல என்ன சொல்றாங்க, 100% பேப்பர்லெஸ் அப்படிங்கிறது என்ன 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 வந்து மீன் பண்றாங்க அப்படின்னா வந்து ரீசெண்டா நம்ம இந்தியாலேயே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் அசம்பிளி என்ன அப்படின்னா வந்து 100% வந்து டிஜிட்டலாக போனதுக்கு. அதாவது வந்து அங்கே வந்து எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் இருக்காது, ஃபுல்லாக டிஜிட்டல் ஒர்க்காக இருக்கும். ரீசெண்டாக கூட இந்த இந்த பில்லெல்லாம் பார்லிமெண்ட்ல வந்து ஹோல்டில் இருக்கு. அதாவது வந்து இனிமேல் வந்து பில் ஆகட்டும், அடுத்தது பட்ஜெட் தாக்கல், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் நடந்த அந்த பேப்பர்ல ஃபைல் மூலியமா இல்லாமல் ஃபுல்லாமே வந்து டேப்லெட்டு ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே அதுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனால் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட அஃபேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒர்க்கே இல்லாமல் ஃபுல் அண்ட் கவர்மெண்ட்ல வந்து பேப்பர் ஒர்க்கே இல்லை. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போனோம்னா ஸ்டில் பேப்பர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அக்கௌண்ட்ஸ் நோட்ஸ் பண்றது, அக்கௌண்ட்ஸ் கணக்கு போடுறதெல்லாம் கூட இப்போ கூட பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரேஷன் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பேப்பர் ஒர்க்ல தான் இருந்துச்சு. இப்பதான் அங்கங்க வந்து டிஜிட்டல் ஆயிட்டு வருது. இந்த ஆதார் கார்டுலாம் வந்து டிஜிட்டல் இது வந்துச்சு இல்லையா, ஐ மீன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்துச்சுல, அதெல்லாம் வந்து பின்னாடி அப்படி டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையிலலாம் நோட்ல புக்கில் தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் கவர்னன்ஸ், அதுவும் ஒன் ஆஃப் த கவர்னன்ஸ் தான், கவர்மெண்ட்டுக்குள்ள அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஏன்னா அதுவும் அரசு சார்ந்த ஒரு இதான ஒரு பகுதி தானே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே முதல் அரசாங்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து முழுவதும் 100% வந்து பேப்பர்லெஸ்க்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னா வந்து அந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ துபாய், ஆப்ஷன் பி குவைத், ஆப்ஷன் சி ஒமன், ஆப்ஷன் டி யமன். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி துபாய், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற இந்த துபாய் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், துபாய் அப்படிங்கிற ஒரு சிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், இது வந்து கண்ட்ரி தான் சொல்றாங்க. இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 100% வந்து பேப்பர்லெஸ்ஸா வந்து மாறி இருக்கு. பேப்பர்லெஸ் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் துபாய் ஹேஸ் பிகம் த வெரி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன் த வேர்ல்ட் டு டர்ன் 100% பேப்பர்லெஸ். அடுத்ததா, விச் ஒன் ஹேஸ் டைட் அப் வித் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டு ஸ்கேல் அப் ஆல்கலைன் எலக்ட்ரோலைட் டெக்னாலஜி ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்?
இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய ரீசெண்ட் ஒரு இன்வென்ஷன். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான கார மின்னாற்பகுப்புக்கு தொழில்நுட்பத்தை உருவாக்க செய்வதற்கு பாபா ஆராய்ச்சி நிலையத்துடன் கூட்டாண்மை மேற்கொண்டுள்ள அமைப்பு எது? ஸோ இது என்னன்னா சிம்பிள் தான் சரிங்களா. இப்போ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற அந்த ரிசர்ச் சென்டர் கூட இன்னொரு ஆர்கனைசேஷன் சரிங்களா, இன்னொன்று நம்ம ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த 4 கம்பெனிஸ்ல ஏதோ ஒரு கம்பெனியும் சேர்ந்து கூட்டணியா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இந்த பசுமை ஹைட்ரஜன் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறிட்டு இருக்கோம் இல்லையா. ரினியூவபிள் எனர்ஜி நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுல வந்து நம்ம இந்த சோலார் விண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஃபேவர்டா இருக்கு. ஏன்னா இதுல இருந்து எந்த விதமான பை ப்ராடக்ட்ஸும் வராது. இதோட பகரமா நம்ம யூஸ் பண்ற நிலக்கரி கோல் இல்ல வேற ஏதாச்சும் கோல் இல்ல நேச்சுரல் கேஸ் சரிங்களா, இயற்கை வாயு ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எரிச்சோம் அப்படின்னா மாசு ரொம்ப என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப மாசு அடையுது. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அதோட நியூஸும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாஸ்கோ சம்மிட், COP26, பாரிஸ் அக்ரிமெண்ட், UNFCC அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிறையா நாடுகள் வந்து எல்லாம் சேர்ந்து அது நிறைய முன்னெடுப்புகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஏர்ல அபண்டன்ட்டா இருக்கு சரிங்களா. உங்களுக்கு சுத்தி இருக்க ஏர்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஈவன் தண்ணியில வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தானே வாட்டர். ஸோ பாத்தீங்கன்னா அதுலயும் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் எவ்ரிவேர் உபிக்யூட்டஸா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜன்ல இருந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ அந்த ஹைட்ரஜன் அடிக்குவேட்டா கிடைக்குது. அதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எனர்ஜி பிளஸ் வாட்டர் இதான் வந்து பை ப்ராடக்டா போகும். அதுல இருந்து எந்த விதமான என்விரான்மெண்ட்டுக்கும் மாசு இல்லை. அப்படிங்கும்போது ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா இதான் வந்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் சரிங்களா. ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹைட்ரஜன்ல இருந்து நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட்டுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தனியா இருக்குமா ஏர்ல அப்படின்னா தனியா இருக்காது. அது எப்பவுமே எது கூடயாவது சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O கூட சேர்ந்துருக்கும். அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைட் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப அதுவும் ஒரு மாசுவான கேஸ் தான் ஹைட்ரஜன் சல்ஃபைட். இதுல இருக்க ஹைட்ரஜனும் வேற எது கூடயோ சேர்ந்துருக்கு. அப்ப அதெல்லாம் பிரிச்சு எடுத்தா தானே அந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ண முடியும். அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு என்னென்னமோ டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு வைங்க. அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. அப்போ வந்து டைரக்டா ஹைட்ரஜன் பொல்யூட் பண்ணலனாலும் அந்த ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல, ஈவன் ஃபாசில் ஃபியூல்ஸ் கூட யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை பிரிச்சு எடுப்பாங்க. ஆனா அந்த ஹைட்ரஜன் அது வந்து பை ப்ராடக்ட் எதுவும் ரிலீஸ் பண்ணலனாலும் அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய கேசஸ் எல்லாம் செலவு பண்ணி மாசுபடுத்திடுறோம்ல, பொல்யூட் பண்ணிடுறோம்ல. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆல்கலைன் எலக்ட்ரோலைஸ் டெக்னாலஜி மூலியமா ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிறதே வந்து மாசு இல்லாம பொல்யூட் பண்ணாம பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுதான் வந்து கிரீன் ஹைட்ரஜன். ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்ரஜன் வேணும், ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா கிளீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஹைட்ரஜனை தனியா இல்லை, எது கூடயோ சேர்ந்து இருக்கு. அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணி தான் அதை பிரிச்சு எடுக்கிறோம். ஆனா கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கும் போதே எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாம பிரிச்சு எடுக்கிறது. அதான் வந்து கிரீன் ஹைட்ரஜன். ஸோ அதை வந்து ஒரு கண்ட்ரியும் ஒரு ஆர்கனைசேஷனும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த கம்பெனி என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற அந்த ரிசர்ச் சென்டரும் BPCL சரிங்களா, இது வந்து உங்களுக்கு தெரியல, பாரத் பெட்ரோல் கம்பெனி லிமிடெட், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்கலைன் எலக்ட்ரோலைஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிற அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இதான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததா இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈவன் இந்த 1046 நம்பர், 108 நம்பர், 102 இந்த மாதிரி எமர்ஜென்சி நம்பர்லாம் எதுக்கு என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க. 14566 இஸ் த நியூ ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் அட்ரஸிங் ஹூஸ் கன்சர்ன். 145666 என்பது
எதற்கான உதவி எண் ஆகும்? இதை வந்து கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான உதவி எண், யார் அட்ரஸ் பண்றதுக்காக? ஆப்ஷன் ஏ எஸ்சி எஸ்டி பீப்புள், அதாவது இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் இருக்காங்களா, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பீப்புள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகம், அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் உதவி எண்ணா இந்த 1456 அப்படிங்கிறது. இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் முதுமை இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பரா? விமன் கம்யூனிட்டி பெண்கள் சமூகத்துக்கா? இல்லை ஸ்கூல் சில்ட்ரன் கம்யூனிட்டி, அதாவது பள்ளிகளுக்கு செல்லும் சரிங்களா, பள்ளிகளுக்கு செல்லும் சமுதாயத்தை சேர்ந்த அந்த குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 14566 அப்படிங்கிற இந்த நியூ ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்கு அப்படின்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட, எல்டர் பீப்புளுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு நம்பர் தான் இந்த 14566 அப்படிங்கிற இந்த நம்பர். அடுத்ததா, which one has become the first country in European Union to legalize cannabis at home and for personal use? கஞ்சாவினை வீட்டு உபயோகம் மற்றும் தனிநபர் உபயோகத்திற்கு அனுமதி வழங்கிய முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடு எது? இந்த கஞ்சா அப்படிங்கிற இந்த கேனாபிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் லீகலாக ப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படின்னா வந்து தப்பு. வீட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் வந்து அந்த லீகலாக வந்து அதை வந்து வளர்த்துனாங்க அப்படின்னா வந்து போலீஸ் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிடும். கஞ்சா செடியை வந்து லீகலாக வந்து வளர்த்தவே கூடாது. ஆனா இந்த கெனாபிஸ் அப்படிங்கிற இந்த கஞ்சால பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மெடிக்கல் இது வந்து இருக்கு, மெடிக்கல் ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல இருந்து நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கலாம். ஈவன் டைரக்டா கூட மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த மெடிக்கல் பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஞ்சா சில இடத்துல வந்து உற்பத்தி பண்ணலாங்க சரிங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து உற்பத்தி பண்றாங்க. ஆனா இன்னும் வந்து இந்தியாவில் வந்து லீகலைஸ் ஆகல. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட்ல வந்து யூரோப்பியன் யூனியன் சரிங்களா, ஐரோப்பிய யூனியன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரில வந்து இதை வந்து கெனாபிஸை வந்து வீட்லயே வளர்த்தலாம், பர்சனல் யூஸ் கூட வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து அது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரி என்ன? பிரான்ஸ், மால்டா, ஜெர்மனி, போலாந்து அப்படிங்கிற இந்த 4 யூரோப்பியன் கண்ட்ரில வந்து எந்த கண்ட்ரில வந்து பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியன்ல முதல் கண்ட்ரி இந்த கஞ்சா வந்து விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மால்டா. மால்டா அப்படிங்கிற இந்த யூரோப்பியன் கண்ட்ரில தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேனபிஸ் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேனபிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். மால்டா அப்படிங்கிற கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னா வந்து நீங்க யூரோப்போட மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட்டாலி இருக்கு இல்லையா, இட்டாலி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும். இதான் வந்து மால்டா அப்படிங்கிற இந்த கண்ட்ரி. மேப்ல பார்த்து வச்சுக்கோங்க மால்டா எங்க இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல கூட வந்து இதை வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வந்து நம்ம சமச்சீர் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன் ஹியூமன் ரேசஸ் விச் ரேஸ் இஸ் செட் டு கான்ஸ்டியூட் ஒயிட் பீப்புள்? மனித இனங்களில் எந்த இனம் வெள்ளையர்கள் என்பவர்களை கொண்டிருக்கிறது? அதாவது வெள்ளையர்கள் ஒயிட் பீப்புள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க நிறத்தை வச்சு சொல்றோம் ரேஸ் இல்லையா, நிறத்தை வச்சு வந்து ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து உங்க ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். மொத்தம் வந்து 3 இம்பார்ட்டன்டான ரேஸ் இருக்கு. இதுல 4 ரேஸ் இருக்கு சரிங்களா. மொத்தம் வந்து 4 இம்பார்ட்டன்டான ரேசஸ் இருக்கு. வேர்ல்டுல வந்து 4 இம்பார்ட்டன்ட் ரேசஸ் தான் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஆஸ்ட்ராய்ட் ரேஸ், காக்கசைட் ரேஸ், மேங்கலாய்ட் ரேஸ், நீக்ராய்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் பீப்புள் அப்படிங்கறத வந்து எதை வந்து டைரக்டா குறிக்குது அப்படின்னா இந்த காக்கசைட் ரேஸ் அப்படிங்கிற இந்த இனத்தினர் தான் வந்து செட் டு கான்ஸ்டியூட் ஒயிட் பீப்புள் சரிங்களா. ஒயிட் ரேஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஜியோகிராஃபி 12th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து இதை பத்தி இன்னும் டீடைல்டா இருக்கு. உங்களுக்கு சிலபஸ்ல அது இல்லை அப்படின்னாலும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து இதுல வரக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் இன் இந்தியா இஸ்? இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி இனம் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நாகாலாந்துல இருக்கக்கூடிய நாகாஸ், நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா, சாந்தல்ஸ், இந்த ஜார்க்கண்ட் சோட்டாநாகூர் பிளாட்டில் இருக்கக்கூடிய சாந்தல்ஸ், அதே மாதிரி பில்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேட்ல இருப்பாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாலலாம் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. இதில் வந்து லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நம்ம மொத்த பாப்புலேஷனே எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8% வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து இருக்காங்க. 8%. அதில் வந்து இந்த 8%ல வந்து 32% சரிங்களா. இந்த 8% வந்து 100ன்னு எடுத்துக்கோங்களேன், 100ன்னு எடுத்துக்கோங்க. அதில் 32 பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னா பில் சமூகத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பில்ஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப். எங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 நார்த் இந்தியன் ஸ்டேட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க பில் கம்யூனிட்டி.
அடுத்ததா பிக் அவுட் த எஃபெக்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இம்பாக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். அதாவது பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், 4 இருக்கு சரிங்களா. எர்த்குவேக் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எர்த்குவேக் அப்படிங்கிறது பூகம்பம். இந்த பூகம்பம் கூட ரிலேட் ஆன 3 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ரிலேட் ஆகாம ஒரு விஷயம் இருக்கு. அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபிஷஸ், பிளவுகள். பூகம்பம் வந்துச்சு அப்படின்னா பிளவுகள். ஆமா, ஏன்னா அப்படியே பொழந்துட்டு போகும் இல்லையா, பிளவுகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கொலாப்சஸ், தரைமட்டமாகுதல். ஆமா, பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா. பில்டிங்ஸ், லைன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஆமா, இதுக்கும் ரிலேட்டடா இருக்க சான்ஸ் இருக்கு. சுனாமி வருமா? பூகம்பமும் சுனாமிக்கும் ரிலேட் ஆகுமா அப்படின்னா தாராளமா ரிலேட் ஆகும். ஈவன் 2004ல சென்னையில வந்த ஒரு பெரிய சுனாமி, தமிழ்நாட்டுக்கு வந்து சுனாமி, பசிபிக் ஓஷன்ல வந்து இந்தோனேஷியாவுக்கு பக்கத்துல வந்து ஒரு பூகம்பம் தான் காரணம். அதனால சுனாமி அப்படிங்கிறதும் கரெக்டான ரீசன் தான். டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து தாழ்வான காற்றழுத்தம் அப்படிங்குவாங்க இல்லையா, லோ ப்ரெஷர் ஜோன் அப்படிங்கிறது. இந்த தாழ்வான காற்றழுத்தம் எதுக்கு ரிலேட் ஆனது அப்படின்னா சைக்ளோன் வரும் சரிங்களா. சூறாவளி வரும். தாழ்வான காற்றழுத்தம் வந்துச்சு அப்படின்னா சைக்ளோன் வரும். டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷன். அதுக்கும் எர்த்குவேக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா எந்த வித தொடர்பும் இல்லை. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷனுக்கும் எர்த்குவேக்கோட இம்பாக்ட்க்கும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டைரக்டா வந்து எந்த தொடர்பும் கிடையாது. அடுத்ததா the most abundant metal in e-waste. மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? இது வந்து ஆல்ரெடி குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஆப்ஷன் ஏ சில்வர், ஆப்ஷன் பி காப்பர், ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் டி லித்தியம். ஸோ இந்த 4ல வந்து எந்த மெட்டல் வந்து அதிகமா இ வேஸ்ட்ல காணப்படும்? இ வேஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் வேஸ்ட். நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன், லேப்டாப், அக்சசரிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோடனே அது வந்து கழிவுகளா வெளியேற்றப்படும். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டன் கழிவுகள் வந்து வருஷம் வந்து இ வேஸ்டா வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய பாதிப்பு, சுத்தி இருக்க மக்களுக்கு நிறைய பாதிப்பு, நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் அது வந்து வேஸ்டா போகுது. இப்போ அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் இ வேஸ்ட்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அயன் இருக்குமா, இல்ல சில்வர் இருக்குமா, லித்தியம் இருக்குமா, காப்பர் இருக்குமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் அதிகமா இருக்கிறது வந்து காப்பர் அப்படிங்கிற இந்த உலோகம், தாமிரம் அப்படிங்கிற இந்த உலோகம் தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் இன் இ வேஸ்ட். அடுத்ததா, இன் விச் இயர் த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வாஸ் செட்டப்? தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுவும் ஆல்ரெடி கேட்ட குரூப் 4 கொஸ்டின் தான். 2009, 2010, 2011, 2014 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இந்த எந்த ஆண்டுல வந்து இந்த தேசிய பசுமை தீர்ப்பாணையம் அப்படிங்கிற இந்த என்ஜிடி வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. என்ஜிடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்க வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பண்றீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருந்து அப்ரூவ் வாங்கணும் சரிங்களா. அப்ரூவ் வாங்கின பின்னாடி அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் வந்து என்ஜிடி. இதுக்குள்ள இந்த அப்ரூவ் வாங்குறதுக்கு வந்து இந்த நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதுல நிறைய பார்ட்டா பிரிச்சிருவாங்க. சிலது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டீல் பண்ணும், சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட் டீல் பண்ணும், சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட் டீல் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் டீல் பண்ணும், சிலது வந்து கிராம சபா டைரக்டர் டீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல வந்து பிரிப்பாங்க அப்ரூவ் பண்றது. ஸோ அந்த வகையில இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2010 தான் வந்து என்ஜிடி அப்படிங்கிறத ஒரு ஆக்ட் மூலியமா, ஒரு சட்டம் மூலியமா வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ட்ரியார் தமிழ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரியார் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ட்ரியார்.